ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாய் வீட்டு பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். இது நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட குக்கரில் வச்ச குழையாமல் நல்ல அரிசி நல்ல நீளமாக வரும். மட்டனும் சாஃப்டாக இருக்கும். குக்கரில் அடி பிடிக்காது. நம்ம கரெக்டாக தண்ணி வச்சோம்னா குக்கரில் அடியும் பிடிக்காது. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரிசி எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வச்சோம்னா நல்ல அரிசியெல்லாம் நல்ல நீளமாக வரும், குழையவும் செய்யாது. இப்போ நான் அதுக்கு மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பீஸாக எடுத்தால் தான் மட்டன் குக்கரில் வைக்கும் போது உடையாது. நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி மேரினேட் பண்ணோம்னா நல்ல மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டீஸ்பூன். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனல்லே இருக்குது. மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட இது ஒரு ½ அன் ஹவர் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு 75 கிராம் நெய் ஊற்றிக்கணும். 75 கிராம். நம்ம கடலெண்ணெய் எப்பயுமே பிரியாணிக்கு ஊற்றும் போது பிரியாணி நல்லா பசவாக இருக்கும். அதனால் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ 2 பச்சை மிளகா போட்டால் போதும். பச்சை மிளகா காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்தாதான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட போகிறோம். பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3 போட போகிறோம். போட்டு நல்லா வெடித்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் வெடிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்ல பெருசு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலர் வரும். இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் நல்லா வணங்கினா தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி ஃப்ரை ஆயிடணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இடையில மட்டும் எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம நெய், எண்ணெய் இதெல்லாம் இந்த அளவில் போடும் போது தான் நல்லா பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வணங்கணும் வெங்காயம். இது இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் கிராம் கணக்கில் சொல்லணும்னா 350 கிராம் எடுத்துக்கணும். அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், வணங்கிருச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 மினிட்ஸ் வணங்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்ல பொடியாக இருந்தால் தான் நல்லா மசிஞ்சு வரும். மசிஞ்சால் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு அது நல்லா வணங்கட்டும். தக்காளி 350 கிராம் எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் ஒரே அளவு 350 கிராம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட மல்லி புதினா ஒரு 25 கிராம்ஸ் வரும். மல்லி 25 கிராமும் புதினா 25 கிராமும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் போடணும். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோம். இப்போ இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றா தான் அரைச்சிருக்கு. அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி அவ்வளோக்கா காரம் இருக்காது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து உப்பு தேவையான அளவு, ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த மசாலாவை வணக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வணங்கி எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் விடலை, ஆனால் நல்லா கறியில் தண்ணி விட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அப்படியே குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். கறி வந்து ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இது அப்படியே வேகட்டும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் கிளாசிக் எடுத்திருக்கேன். இதுதான் பழைய அரிசி. இதில் வந்து ஒரு படி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து கறியெல்லாம் தாளித்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரிசியை ஊற வைக்கணும். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். நல்லா அரிசி வந்து நல்லா நீளமாக வந்துடும். இது ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம கறியை தாளித்து விட்டுட்டு நம்ம அரிசி ஊற போட்டால் போதும். இப்போ குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ணி ப்ரெஷராக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கறியெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படி அரிசி போட்டிருக்கோம், அதனால் 1.5 படி தண்ணி ஊற்றணும். இப்போ இதிலே வந்து ஒரு 1/4 படி தண்ணி இருக்குது, அதனால் ஒரு படி தண்ணியும் நம்ம 1/4 படி தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/4 படி தண்ணி ஊற்றினா போதும். நம்மளுக்கு ஏற்கனவே முதல்ல கறியில் ஒரு 1/4 படி தண்ணி இருக்குது, அதனால் எல்லாம் கரெக்டாகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு காரம்லாம் குடிச்சு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழியணும், எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, காரமும் கொஞ்சம் பத்தலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எலுமிச்சம்பழம் வந்து ஒன்று பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் கடைசியில் தான் இந்த மாதிரி தண்ணியில் தான் பிழிஞ்சு விடணும், இல்லாட்டி கசப்பு வந்துடும். எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன பழமாக ஒரு பழம் பிழிஞ்சால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி தண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரிசியை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கிறணும். வடித்த பிறகு இப்போ தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா வடித்து தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அரிசியில், அப்போ தான் வந்து நம்ம குக்கரில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சோம்னா நமக்கு வந்து அரிசி வந்து நல்ல நீளமாகவும் வரும், அடியில் சாப்பாடும் பிடிக்காது, நல்லா குழையாமும் வரும், கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஹையில் வச்சு ஒரு விசில் விட போகிறோம். ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அடுப்பில் அப்படியே வச்சுக்கிறணும். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சைட்லேருந்து நம்ம அப்படியே திருப்பி விடணும், நம்ம நடுவில் கிண்டிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீளமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி ஒன்று கூட உடையாது, சாப்பாடு நல்லா அடிப்பிடிக்கலை, கறியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ சூப்பரான பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.